போலி ஸ்படிக மாலையை கழுத்தில் அணிந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பொதுவாக ஆன்மீகத்தில் ஸ்படிகம் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளது. ஸ்படிக விநாயகர், சிவலிங்கம் போன்றவற்றை பூஜை அறையில் வைத்து பூஜிக்கும் போது அபரிமிதமான ஈர்ப்பு சக்தி ஏற்படும். மாதத்திற்கு இருமுறை தண்ணீரை கொண்டாவது அபிஷேகம் செய்வது வீட்டிற்கு நல்ல பலனை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்படிகலிங்கத்திற்கு கெட்ட அதிர்வலைகளை தன்னுள் ஈர்த்து நல்ல அதிர்வலைகளை பரப்பும் சக்தி உண்டு என்பதால் ஸ்படிகலிங்கம் இருக்கும் வீட்டில் தேவையற்ற மனக்குழப்பங்களும் அச்சங்களும் கவலைகளும் நீங்கி மன அமைதி நிச்சயம் கிட்டும். இரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கு ஸ்படிக மாலையை விட சிறந்த மருந்து இல்லை என்றே கூறலாம். ஸ்படிக மாலையை அனைத்து நேரங்களிலும் கழுத்தில் போட்டுக் கொள்ளலாம். குளிக்கும் பொழுது கழுத்தில் ஸ்படிக மாலையோடு குளிப்பது நல்லது என கூறுவார்கள். ஸ்படிக மாலையில் கை வைத்தவுடன் ஒருவித குளிர்ச்சியை உணர்ந்தால் அது நல்ல உயர்தரமானது. உயர்ந்த வகை ஸ்படிகமணி மாலையை நீரில் போட்டால் ஸ்படிகம் கண்ணுக்கு தெரியாது என்பார்கள். நீரோடு நீராக ஒன்றி காணப்படும். முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம் என கிட்டத்தட்ட 10 தரம் வரை ஸ்படிக மாலைகள் கிடைக்கின்றன. முதல் தர ஸ்படிகமணி மாலைதான் நல்ல பலனை தரும். வசீகர தன்மை ஸ்படிகத்திற்கு உண்டு. நம்மால் இயன்ற பொழுது ஸ்படிக மாலையை இரவில் கழற்றறையில் வைத்தால் பூமியின் ஈர்ப்பு சக்தியினால் மறுபடியும் ஈர்ப்பு பெறும் என ஆன்மீகவாதிகள் மற்றும் ஜோதிடர்கள் கூறுவார்கள். உடல் சூட்டினை தடுத்து உடல் சூட்டினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் என்பதால் இந்த ஸ்படிக மாலையை அனைவரும் அணிந்து வருவது அதிகரித்துள்ளது என்றே சொல்லலாம். பனி பிரதேசங்களில் உருவாகும் ஸ்படிகலிங்க மாலைகளை ஒரிஜினல் பார்த்து வாங்குவது எப்படி என்பதை நாம் பார்க்கலாம். பனி பிரதேசங்களில் பனிகள் உருகும் பொழுது அதிலிருந்து எடுக்கப்படும் ஸ்படிகத்தினால் ஆன மாலைகள் மற்றும் சிவன், விநாயகர் போன்ற கடவுள் உருவங்கள் விற்கப்படுகிறது. ஸ்படிகலிங்க மாலைகளை அணிவதால் உடல் சூட்டினை குறைக்கும். இதனால் தங்க நகைகளை அணிவது போன்று ஸ்படிகலிங்க மாலைகளை அணிவதற்கு தனி கூட்டம் ஒன்றே உள்ளது என கூறலாம். 2 ஸ்படிகத்தினை ஒன்றோடு ஒன்று வைத்து உரசினால் கருங்கற்களை உரசினால் வரும் நெருப்பினை போன்று வரும். இதனை வைத்து நாம் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். பகல் நேரத்தில் வெளிச்சம் இருப்பதால் தெளிவாக தெரியாது. இருட்டான இடத்தில் அல்லது இரவு நேரத்தில் உரசி பார்த்து வாங்க வேண்டும். ஸ்படிகத்தை வாங்கும் போது வெடிப்பு, உடைப்பு இல்லாமல் உள்ளதா என்று சுத்தமாக பார்த்த பின் வாங்க வேண்டும். ஸ்படிக மாலையை தங்கம், வெள்ளி தவிர மற்ற உலோகங்களுடன் இணைந்து அணிவதை தவிர்க்க வேண்டும். ஸ்படிக மாலையை மிகவும் குளிர்ச்சியான பிரதேசங்களில் வசிப்பவர்களும் குளிர்ச்சியான உடல்நிலை கொண்டவர்களும் ஸ்படிகம் அணிவதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் அணியலாம். வீட்டிற்கு ஒரு ஸ்படிக மாலை இருந்தாலே போதும். அதிக உஷ்ணம் உள்ள குழந்தைகள் ஸ்படிகத்தை அரைஞானில் அணியலாம். இவ்வளவு அற்புதமான ஸ்படிகத்தை மற்றவர்களுக்கு பரிசாகவும் கொடுக்கலாம். ஸ்படிகத்தில் மிக சக்தி வாய்ந்தது மகா மெகரு. இந்த மெகரு ஸ்படிகத்தை வாங்கும் போது வெடிப்பு, உடைப்பு இல்லாமல் உள்ளதா என்று சுத்தமாக பார்த்த பின் வாங்க வேண்டும். மகா மெகருவை வெள்ளி அல்லது தாமிர தட்டிலோ வைத்து பூஜை அறையில் வைக்க வேண்டும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.